என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். உணவை ஒழி என்றால் ஒழியாய், இரு நாளைக்கு ஏழு என்றால் ஏழாய். ஒரு நாளும் என் நோவு அறியா என் வயிறு, இடும்பைக்கூர் என் வயிறு, உன்னோடு வாழ்தல் அரிது. நாங்க ஔவையார் என்ன சொல்றாங்க, ஒரு நாள் அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், நல்லா கிராண்டா பண்ணிட்டு ஃபுல்லா பிரியாணி, ஆடு கோழி எல்லாம் வெட்டி பிரியாணி 65 75 என்னமோ போடுறாங்க. சரி எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்களே, இன்னைக்கு ஒரு 2 வேலைக்கு சேர்த்து ஒரு கட்டிடலாம், நாளைக்கு சாப்பிட்டேன்னா போதும், இன்னைக்கு ஃபுல்லா இங்கே கட்டிடலாம்னு சொல்லிட்டு கட்டிட முடியுமா? அதான் ஔவையார் சொல்ல, ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், இரு நாளைக்கு ஏழு என்றால் ஏழாய். இருக்கிற போது 2 நாளைக்கு சேர்த்து போடுறா, உள்ளனாலும் போட்டுக்க மாட்டேன்ற, ஒரு நாளைக்கு இல்ல விட்டுப்பானாலும் விட மாட்டேன்ற. ஆனா பாவி, இந்த வயிறு உன் கூட வாழறது இருக்குதே ரொம்ப கொடுமைடா சாமின்னு ஔவையார் பாடுறாங்க. எவ்வளவு கொடுமை! அப்போ இந்த வயிறு தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது. பசின்னு ஒண்ணு இல்லைன்னா அவன் ஏன் சம்பாதிக்கணும்? ஏன் மத்தவங்களை நோக்கி ஓடணும்? பணம்னு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த பசின்னு ஒண்ணு இருக்கு, அகங்காரம்னு ஒண்ணு இருக்கு. 2 விஷயம். இந்த அகங்காரம் அடுத்தவனை பார்த்து ஓட வைக்குது. இந்த பசின்றது எப்படியாவது, இந்த பசின்றது தொடர்ச்சியா வருது. ஒரு வேலைக்கு சாப்பிட்டோம், அடுத்த வேலைக்கு இல்லைன்னாலும் விடுறது இல்ல, அது அடுத்த வேலைக்கும் சாப்பிட்டு ஆகணும்ன்றது. அப்போ இது பசிய பிணின்ட்டான். ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, பசிய பிணின்ட்டான், அது ஒரு நோய் தான்ட்டான். பசி பிணியை தவிர்க்கணும். வள்ளலார் தான் சொல்ல, பசி பிணியை தவிர்க்கணும். அப்ப ஜீவகாருண்யம் வேணும். எல்லாரும் பசின்றவனுக்கு சாப்பாடு போடுங்க. இதுதான் மனிதனா பிறந்ததுக்கான மிகப்பெரிய நோக்கமா இருக்கணும் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. அப்போ இந்த பசிய பிணின்னு சொன்னாங்க. ஒண்ணு, இந்த பிணியை போக்கணும் அப்படின்னா ஞானிகள் அதுக்கும் ஒரு வழியை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. பிணியை போக்குறதுக்கான வழி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சாப்பாடே தேவையில்லை, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடே தேவையில்லை. ஏன்னா அந்த மாதிரி வாழ்ந்தவங்க, அமிர்த அருந்தியவர்கள் அவங்கெல்லாம், அப்படி வாழ்ந்தவங்க. அப்போ அவங்க அந்த பசியை போக்குறதுக்கு வழி சொல்றாங்க. அப்ப இந்த பசி பிணின்னு சொன்னதுனால பிணி எத்தனை வகையா இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த காமம்ன்றதும் ஒரு பிணி, பசின்றது ஒரு பிணி, இந்த பணத்தை தேடி ஓடுற ஆசைன்றதும் ஒரு பிணி, ஆசையும் பிணிதான், அது ஒரு பிணி. ஆக 3 பிணிகள் மனிதனை விடாம பிணைச்சுக்கிட்டே இருக்கும் எப்பவும். அப்ப இதை தவிர்த்துக்கிறதுக்கு சில வழிமுறைகளை ஞானிகள் மிகச்சிறப்பா சொல்லி இருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும், உன்னை பார், முதல் பேஸ் இதுதான், உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஞானிகளும் உன்னை பாருன்னு சொல்ற, நானும் என்னதான் பார்த்துன்னு இருக்கிறேன், எங்க ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னா, வெளியில பாக்குறது உன்னை பாக்குறது இல்லை, உனக்குள்ள பார்க்கணும். சரி, அதுக்கு என்ன வழின்னா நிறைய விஷயங்கள் பாடல்களே சொல்லிட்டாங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியினர் சிவவாக்கியர். அப்போ வெளியில பார்த்து செத்து போனவங்க நிறைய பேரு, உனக்குள்ள பாத்தீங்கன்னா பொழைச்சவங்க ஞானிகள். உனக்குள்ள பாத்துட்டீங்கனாலே நீ பொழைச்சிருவ, அப்ப நீதான் ஞானி அப்படின்றாரு. எப்படி எனக்குள்ள எப்படி பாக்குறது? மூல துவாரத்தை முக்கரமிட்டிரு, மேல துவாரத்தில் மேல்மனம் வைத்திரு, வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்ததுவாமே. இது மாதிரி இருந்தீங்கன்னா உனக்குள்ள நீ பார்க்கலாம். அப்படி பார்த்துட்டீங்கன்னா காலத்தை வெல்லலாம். காலத்தை வெல்லும் கருத்து அதுதான்டா. அப்ப உனக்குள்ள பாக்குறது இப்படி பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் சொல்லிட்டாங்க, எழுதி வச்சுட்டாங்க. பாத்திர முடியுமா? அதுவும் கஷ்டம்தான். என்ன இப்படி சொன்னாங்க, நாங்கெல்லாம் அனுபவிச்சோம்பா, இப்படி இருக்குதுப்பான்னு சொல்லிட்டாங்க, எழுதி வச்சுட்டாங்க. இதுக்கு என்ன வழி, பார்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அதுக்குதான் ஐயா இந்த பாதையை கொடுத்து ஒரு குருன்னு ஒருத்தரை உட்கார, அவர் குருவா இருந்தாரு. அதுக்கப்புறம் சொன்ன இந்த பாடத்தை, இந்த கலையை உலகம் பூரா எடுத்துட்டு போகணும், எல்லாரும் இதை அனுபவிக்கணும், எல்லாரும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவங்க நிம்மதியா வாழ முடியும். இல்லைன்னா நிம்மதி இழந்து அடுத்தவங்களை பார்த்து பார்த்து ஓடி ஓடி செத்து போய் மீண்டும் மீண்டும் பிறந்து மீண்டும் மீண்டும் ஓடி திரும்பவும் செத்து போய், இது தொடர்ச்சியா இந்த பிறவி சுழற்சியில அவங்க விடுபடவே முடியாம சுழற்சியிலேயே சிக்கி அழிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சுழற்சியில இருந்து விடுபடணும், பிறவி பிணின்ற சுழற்சியில இருந்து விடுபடணும். அப்போ இந்த 3 பிணிகளை தவிர்க்கணும்.
அப்படின்றதுக்காக இந்த பாதையை உருவாக்கினாங்க. அப்ப இந்த பாதையை உருவாக்கின ஞானிகள் இது எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, நாம இங்க பிறந்தவங்க உருவாக்குனது மேல இருந்து. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம ஆளுங்க யார சொல்லியிருப்பேன், ஆதாரம்னு ஒண்ணு இருக்கு. ஆதாரம் அசையாம இருக்கக்கூடியது ஆதாரம். அசைவுன்னு ஒண்ணு, அதுக்கு மேல அசைவு. இது ரெண்டு விஷயம், ஆதாரம் அசைவு. இது ரெண்டுக்கு நடுவுல ஒரு மூணு விஷயம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன அது அப்படின்னா, ஆதாரம்ன்றது பூமி, இது அம்பாள் சக்தி. ஆகாயம்ன்றது அசைவற்றது, அது சிவம். இதுக்கு இடையில மூணு வேலை செய்துகிட்டு இருக்கு. அந்த மூணு பொருள் தான் நீர், நெருப்பு, காற்று. இந்த மூணு பொருள் இயக்கம். இப்ப இது எப்படி சொல்லணும்னா, ஒரு தண்டவாளம், ட்ரெயின்ல போறோம் இல்லையா, தண்டவாளம் இருக்கு. தண்டவாளத்துல ட்ரெயின் ஓடணும்னா தண்டவாளம் ஆடக்கூடாது. தண்டவாளம் ஆடினா தண்டவாளத்துல போற ட்ரெயின் கவுந்துரும். அப்போ அதுக்கு என்ன ஆதாரம்னா தண்டவாளம் தான் ஆதாரம். அந்த ஆதாரம் அசையாம இருக்கணும். அது மாதிரி இந்த உலக இயக்கத்துக்கு சிவபெருமான் அசையாம இருக்கார். அதுல ஓடக்கூடிய ட்ரெயின் தான் அம்பாள். அந்த அம்மா தான் இந்த மாயைன்றதுல நம்மளை வச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பிணியா வந்து சேர்ந்துகிட்டே இருக்குது. பிறவிகள் தூரம் வந்துகிட்டோம் போய்கிட்டோம் இருக்கிறோம். நாம அந்த ட்ரெயின்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பயணம் முடிஞ்ச உடனே இறங்கிடணும், அதுதான் இறப்பு. பயணம் பண்றது பிறப்பு. வந்து பயணம் பண்றோம், அந்த ட்ரெயின்ல பயணம் பண்றோம். இந்த உலகம்ன்ற ட்ரெயின்ல பயணம் பண்ணி அந்த பயணம் அந்த ஸ்டேஷன் வந்தவொடனே இறங்கிடுறோம் இல்லையா, அது இறப்பு. இறங்கிடும், மீண்டும் வந்து ட்ரெயின்ல பயணம். பயணம், இறப்பு, பிறப்பு. இது இந்த சுழற்சி வந்துகிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு இடையில நாம இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அதுக்கு ஞானிகள் சொல்றாங்க மூணு வழியை சொல்லி, இதுக்கு இடையில இருக்கிற மூணு பொருளை பிடிங்க அப்படின்னாங்க. அப்ப அந்த உலக இயக்கத்துல உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிற பஞ்சபூதங்கள்ல முக்கிய பூதங்கள் மூன்று. இந்த மூன்று தான் மிகினும் குறையினும் நோய் செய்யும் வள்ளுவர் சொல்றாரு. இத ரொம்ப சிறப்பா அழகா சொல்லுவாரு. இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த மூணு பொருள் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் எண்ணிய வழிமுதலா மூன்று அப்படின்னாரு. இது கூட்டினாலும் குறையினாலும் குறைஞ்சாலும் நோய் வரும்பா, இத வராம பாத்துக்கணும், மிகாமல் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப எப்படி இத குறையாமையும் மிகாம கூடாமையும் பாத்துக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அதுக்கு இந்த பாடம் வழிவகுக்குது. இதுல என்ன அந்த பாடம் எப்படி வழிவகுக்குது அப்படின்னா, நமக்குள்ள ஓடக்கூடிய மூச்சு காத்து தான் அதுக்கான அடிப்படையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு நமக்கு. இந்த மூச்சு காத்து வலது பக்கம் சூரியக்கலை, இடது பக்கம் சந்திரக்கலை. இந்த இரண்டு இணைகிறது அக்னிக்கலை. இந்த முப்பொருள், இந்த அக்னின்றதுதான் நெருப்பு, இது மேல் நோக்கி மட்டும்தான் போகும். ஒரு வத்தி குச்சியோ ஒரு மெழுகு வத்தியோ கொளுத்தி தலைக்கீழ பிடிச்சாலும் அது மேல் நோக்கி தான் எரியும் இல்லையா. அப்போ மேல போகக்கூடியது எது? நெருப்பு. நெருப்புன்றதுதான் அக்னிக்கலை. அப்போ சந்திரக்கலை, சூரியக்கலை, அக்னிக்கலைன்ற மூன்று மண்டலங்கள். அப்ப இந்த மூன்று மண்டலத்துக்குள்ள இருக்கிறத நம்ம ஓரளவுக்கு வசப்படுத்திட்டோம்னு சொன்னா பிறவி சுழற்சியிலிருந்து விடுபட்டுறலாம். அப்படி என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.